அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மது பழக்கத்துக்கு வந்து தொடர்ந்து அடிமையாயிட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வித்தியாசமாக சில விஷயங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொன்ன தகவல் என்னென்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மது அருந்துறாங்க ஒரு 4-5 நண்பர்கள் உட்காந்து அப்படின்னா, இந்த சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணுவாங்க, ஒரு காராச்சேவு, சிப்ஸு, மிக்சரு இப்படி வச்சுப்பாங்க. இல்லைன்னா சிக்கன் 65 இந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க. ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட் ஒரு 4-5 வாங்கிட்டு வந்து வச்சுப்பாராம். எதுக்குன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெக் அடிக்கிறது 5 ஸ்டார் வித்தியாசமான காம்பினேஷன். யாருமே இப்படி சாப்பிட்டது இல்ல. அது 5 ஸ்டார் சாக்லேட்டை உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியே தான் தண்ணி அடிப்பாராம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முடியறதுக்குள்ள அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது தண்ணி அடிச்சாலே என்ன ஆகும்னா சுகர் ஜாஸ்தி ஆகும், பிபி ஜாஸ்தி ஆகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும். இப்படி வந்து 5 ஸ்டார் சாக்லேட் கொழுப்பு தான், கொழுப்பு இனிப்பு சர்க்கரை நோய் இருக்கிறவனுக்குலாம் 5 ஸ்டார்லாம் பெரிய ஆபத்து. ஸோ இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரிஸ்க். அதாவது தயிரோட கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமா இருக்கிறது வந்து சூட்டப் பண்ணி விட்டும், ஜாஸ்தி பண்ணி விட்டும் பிரச்சனையை. ஸோ அப்படிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சக்காமாலை இருக்கும் போதும் மது அருந்தி அதை வந்து காப்பாத்துறதுக்கே பெரும்பாடுபட்டு அதை காப்பாற்றி வெளியில கொண்டு வந்தாங்க. அப்போ அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி வெடன்னு ஆயிட்டாரு. இன்னைக்கு எப்படி இருந்த கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் சார் அவரு ஜம்முன்னு இருப்பாரு. இப்படி இருக்காரு ரோபோ சங்கர்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை தேறி வந்து நல்லா வந்துட்டு இருந்தாரு. மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாருன்னு சொல்றாங்க.